ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவிடம் மரத்திற்கு சந்திக்க வந்த பக்தர் ஒருவர், அதாவது எனது தலையெழுத்தை மாற்றி அமைக்க முடியுமா பெரியவா? எனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமும், அது மட்டுமல்லாமல் வாழ்வில் அடிக்கு மேல் அடியும் விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா? ஏதாவது என்னால் முடிந்த எளிய பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் கூறுங்கள் பெரியவா என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்து கேட்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள் ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார். பெரியவா அவர்கள் கூறியது என்னவென்றால், அதாவது தலையெழுத்தை மாற்றி அமைப்பது பிரம்மனால் மட்டுமே முடியும். எனவே நீ பிரம்மனுக்கு இந்த ஒரு செயலை செய்து வா. அவருக்கு பிடித்த ஒரு மரத்தில் இந்த ஒரு செயலை மட்டும் நீ வாரத்தில் ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, அல்லது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்னால் முடிந்தால் தினமும் செய்து வந்தாலும் மிகவும் நல்லது என்பது போல அவரை பார்க்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அது என்ன என்பதை பற்றி முழுமையாக காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா பற்றி நம்ம அப்டேட் பண்ணிக்கிற அனைத்து வீடியோக்களும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது என்ன அவர் கூறியிருக்கிறார் என்றால், அதாவது பிரம்மன் வந்து எந்த மரத்தில் குடியிருப்பான் என்று பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் கேட்க, அந்த பக்தர் முழித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பெரியவாவே பதில் கூறியிருக்கிறார். அதாவது பிரம்மன் வந்து ஆலமரத்தோட வேர்ல தான் இருப்பாரு. எனவே நீ வாரத்துல ஒரு முறையோ இல்லைன்னா தினமுமோ உங்களது வீட்டிற்கு அருகில ஆலமரம் வந்து இருந்துச்சுன்னா அங்க போய் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு காலையில் முடிந்தால் குளித்து விட்டு சுத்த பத்தமாக ஆலமரத்தின் வேர் இருக்கும் அல்லவா, அதுல வந்து சிறிதாக தோண்டி விட்டு அந்த வேர்ல நீ வந்து பசும்பாலை வந்து ஊற்ற வேண்டும். அதாவது கடையில் கிடைக்கின்ற அந்த பாக்கெட் பாலை ஊட்டாம பசும்பாலை வந்து நீ வந்து ஊற்ற வேண்டும். அப்படி பசும்பாலை நீ ஊத்திட்டு வர்றதுனால அந்த மரமும் தளர்ச்சி அடையும். பாலை வந்து நீ ஊத்துறதுனால பிரம்மன் வந்து மிகவும் குளிர்ச்சி அடைந்து விடுவார். எனவே பிரம்மன் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுதா? அதாவது உனது தலையெழுத்தை அவரே மாற்றி எழுதியும், இதுவரை நீ கண்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், இதற்கு அப்புறமாக நீ வந்து வாழ்வில் நிம்மதியாக இரு என்பது போல அவர் முடிவெடுத்து அனைத்துமே மாற்றி எழுதி விடுவார் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் பிரம்மனுக்கு உரிய இந்த ஆலமரத்திற்கு அடியில் சென்று அமர்ந்து கொண்டு தினமும் முடிந்தால் விளக்கேற்றி ஆலமரத்திற்கு அடியிலே பிரம்மனை நினைத்து கொண்டு விளக்கு ஏற்றிவிட்டு அதுக்கு பிறகு கும்பிட்டு இந்த பாலை வந்து அவருக்கு வந்து உணவாக நீங்கள் வந்து அளித்து வர வேண்டுமாம். இவ்வாறு செய்வதனால் உங்களது தலையெழுத்து மாறி உங்களுக்கு இதுவரை நடந்த கஷ்டங்கள் துயரங்கள் என அனைத்திலுமே இருந்து பிரம்மன் வந்து உங்களை கூடவே இருந்து உங்களை வந்து காப்பாற்றி விடுவார் என்று பெரியவா அவர்களே அவரை பார்க்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை முடிந்தால் தினமும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது செய்து வாருங்கள். அப்பொழுதுதான் இதனுடைய பலனானது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். இதை ஒரு முறை செய்துவிட்டு இதனுடைய பலனானது எனக்கு கிடைக்கவில்லை என்று புலம்பாதீர்கள். இதை வந்து தினசரி செய்து வாருங்கள். இதனுடைய பலனானது உங்களுக்கு பொறுமையாக தான் கிடைக்கும். இதனை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இதனை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே நீங்களும் இதை செய்து உங்களது வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெறுங்கள். இது வந்து ஏற்கனவே செய்து பக்தர்களால் கூறப்பட்ட ஒரு செய்தி தான். எனக்கு தெரிந்தவர்களும் இதை செய்து வெற்றி வந்து பெற்றிருக்கிறார்கள். எனவே நீங்களும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை கொண்டு